ஹாய் ஹலோ வணக்கம். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் வாலடைலா இருந்திருக்கு. ரீசெண்டா பார்த்தோம்னா யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் ஜாஸ்தி ஆகுது, இன்ஃப்ளேஷன் பக்கத்துல ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு, எல்லாமே ஹையா இருந்திருக்கு. நீங்க எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல சான்சஸ் இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் உங்களோடது இப்போ வந்து கரண்டா லாஸஸ்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல நம்ம முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். சில எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் வந்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் அப்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் இல்ல மார்க்கெட் டைம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி வந்து டவுன் சைடுக்கு நல்லா குஷன் கொடுக்குதுன்னு பாக்குறது தான். அதனால மார்க்கெட் ரிகவரியில நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு பாக்குறது தான். இந்த காணொலியில நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் எதெல்லாம் வந்து பேர் மார்க்கெட்டை நல்லா நேவிகேட் பண்ணுது ரிலேட்டிவா பெட்டரா அப்படின்னு பார்க்க போறோம், டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. பட் உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம காணொலியை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு போய் நம்மளோட காணொலி ரீச் ஆகும். சீக்கிரமா 300K ரீச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட் படி பார்த்தோம்னா செபி ரெகுலேஷன்ஸ் படி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 80% அவங்களுடைய டோட்டல் அசெட்டை லார்ஜ் கேப் நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கணும். ஜென்ரலா லார்ஜ் கேப் நிறுவனங்கள் ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நிறுவனங்கள் அண்ட் ஸ்ட்ராங்கா பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ஸ்டேபிளா கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும் அண்ட் சிக்னிஃபிகண்டா மார்க்கெட் பிரசன்ஸ் அவங்களுடைய துறைகள்ல இருக்கும். நம்ம வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா நம்மளுடைய முதலீடு ஸ்டைல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து பெஞ்ச்மார்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். இல்ல பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி 100 அந்த மாதிரி இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். நிஃப்டி 100ல டாப் 100 நிறுவனங்கள் என்எஸ்சில மார்க்கெட் கேப் படி எதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் வருங்க. இந்த காணொலியில நம்ம ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சில டாப் பெர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் 10 வருட ரிட்டர்ன்ஸ் படி, அதுக்கப்புறம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஷார்பே ரேஷியோ நான் சொல்லித்தரேன் என்னன்ட்டு கவனமா கேளுங்க. ஷார்பே ரேஷியோ வந்து எவ்வளோ அடிஷனல் ரிட்டர்ன் ஒரு ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுது ஒவ்வொரு அடிஷனல் யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்றது தான். சிம்பிளா சொல்லணும்னா ஷார்பே ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஃபண்டினுடைய ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல 3 ஃபண்டு ஷார்பே ரேஷியோ எதெல்லாம் வந்து கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் பெஞ்ச்மார்க்கை விட ஹையரா இருக்கோ அதை வந்து நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ சார்டனோ ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பேசலாம். இது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசுற ரேஷியோ, கவனமா தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து டவுன் சைட் ரிஸ்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அதாவது ஒரு முதலீட்டாளர் வந்து ரொம்பவே ரெலவெண்டான ஒரு மெட்ரிக்கா இதை நம்ம பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எதுக்கெல்லாம் சார்டனோ ரேஷியோ வந்து ஹையரா இருக்கு, கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் பெஞ்ச்மார்க்கை விட ஸ்ட்ராங்கர் டவுன் சைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அப்சைட் கேப்சர் ரேஷியோ அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து ஒரு ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதனுடைய பெஞ்ச்மார்க் ரிலேட்டிவா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்றது தான். ஒரு ஃபண்டினுடைய அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து மோர் தென் 100 இருந்ததுன்னா அது வந்து பெஞ்ச்மார்க் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஒரு ரைசிங் மார்க்கெட்ல அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. இந்த இடத்துல 3 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கேட்டகரி ஆவரேஜ் விட ஹையரா இருக்கோ அதை பார்க்கலாம். இது வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஒரு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் புல் மார்க்கெட்ல அப்படின்ட்டு. பட் நம்ம இன்னைக்கு காணொலியில பேர் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்குறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான மெட்ரிக் எது பார்க்கணும்னா டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடா போகும்போது இல்லை மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது ஒரு ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான். ஜென்ரலா டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து லோவரா இருந்ததுன்னா பெட்டரா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது அது வந்து பெஞ்ச்மார்க் அதை விட வந்து கம்மியாக தான் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல கேனரா ரோபக்கோ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்புறம் இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டினுடைய டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கேட்டகரி ஆவரேஜ் விட பெட்டரா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்பேரிட்டிவா டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ பெட்டரா இருக்கு இந்த ஃபண்ட்ஸுக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். அந்த கேட்டகரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு பேர் மார்க்கெட்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷனா இருக்கலாம். ஏன்னா ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஏன்னா அவங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கெட் கேப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் முதலீடு செய்யறதுனால தான். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு டைனமிக்காக அவங்களோட போர்ட்ஃபோலியோவை மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து அலோகேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னதான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து தியரிட்டிக்கலா எல்லா மார்க்கெட் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் இன் ப்ராக்டிஸ்ல நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து சிக்னிஃபிகண்டா லார்ஜ் கேப் தான் அவங்களோட அலோகேஷனை ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. ஒரு மார்க்கெட் டவுன் டர்ன் அப்ப பெரிய நிறுவனங்கள் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்ஸ் அண்ட் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஜென்ரலா நல்லாவே ஹோல்ட் அப் ஆகும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இதனால ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு லார்ஜர் போர்ஷன் அவங்களோட அலோகேஷனை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சந்தையினுடைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா லார்ஜ் கேப்ல வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ வாலட்டிலிட்டியை சில எக்ஸ்டென்ட்டுக்கு இது கண்டிப்பா ரெடியூஸ் பண்றதுக்கு உதவியுள்ளதா இருக்கும். அதே சமயத்துல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கேப் அலோகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இல்லாததுனால குயிக்கா வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வாய்ப்புகள்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது மூவ் ஆயிருவாங்க. அதாவது அவங்களுடைய பொட்டன்ஷியல் இந்த அப்சைட் ஃபேஸை வந்து ரெக்கவரியிலேருந்தே நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாங்க. இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் எதுக்கெல்லாம் ரிலேட்டிவா ஹையர் அலோகேஷன் லார்ஜ் கேப்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஹையர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொலாங்ட் பேர் மார்க்கெட்ல வந்து கிரேட்டர் ப்ரெஷர்ல இருக்கும் அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டாப் பர்ஃபார்மிங் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் 10-year ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸுமே இந்த இடத்துல ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்டனோ ரேஷியோ வந்து ஹையரா இருந்திருக்கு கேட்டகரி ஆவரேஜ் அண்ட் பெஞ்ச் மார்க்கை விட. அதாவது இந்த ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களோட கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்துல எல்லா 3 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்னுடைய டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ சொன்னேன்ல, அது வந்து கேட்டகரி ஆவரேஜை விட லோவரா தான் இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் டவுன் டவுன் இருக்கும்போது பெட்டரா வந்து ஒரு டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் வந்து கேட்டகரி ஃபண்ட்ஸை விட இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம அடுத்த கேட்டகரியான எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வேல்யூ ஃபண்ட்ஸ். வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து ஒரு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி. அவங்க வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணி எந்த நிறுவனங்கள்லாம் அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து ஆக்சுவல் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கறது தான். டெம்பரரி மார்க்கெட் ஃபேக்டர்னால இல்லை ஷார்ட் டேர்ம் சவால்கள்னால, ஏன்னா வந்து மார்க்கெட் ஓவர்லுக் பண்ணிக்கு இது எல்லா காரணங்கள்னாலையும் அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கலாம். செபி ரெகுலேஷன்ஸ் படி வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து 80% அவங்களுடைய டோட்டல் ஆசெட்ஸை எக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சிருக்கணும். இன் ஆடிஷன் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் யுக்தியை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, எப்படி வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து வேல்யூ பிக்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா இந்த ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் நிறுவனங்கள் யாரோட ஸ்டாக் பிரைசஸ்லாம் டிக்ளைன் ஆயிருக்கு, டெம்பரரியா ஏதோ ஒரு இஷ்யூனாலன்னு பார்ப்பாங்க. அதாவது வீக் குவார்ட்டர் இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக் சவால்கள் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 அப்போ ஸ்டாக் பிரைசஸ் நிறைய நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல வந்துட்டு சிக்னிஃபிகண்டா ப்ரெஷரைஸா இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து சில கீ பெராமீட்டர்ஸை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து லோவா இருக்கணும், பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும், ஸ்டேபிளா கேஷ் ஃப்ளோ இருக்கணும், அப்புறம் ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் ஷீட் இருக்கணும், மேனேஜபிள் டெட்டோட அப்படிங்கிறது தான். வேல்யூ ஃபண்ட்ஸ் டிப்பிக்கலாக பை அண்ட் ஹோல்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற நிறுவனங்கள் டிஸ்கவுண்டட் வேல்யூவேஷன்ஸில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா வாங்கி பேஷண்ட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஈவென்ச்சுவலாக அவங்களோட ட்ரூ வேல்யூவை ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டாக்கை ரீரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக பெட்டராக இருக்கும் பேர் மார்க்கெட்டில்? வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக் ஆல்ரெடி ரிலேட்டிவாக இன்எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல இருக்கோ அதுல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அண்டர்லைங் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு. ஸோ அதனால டவுன் சைட் ரிஸ்க் பார்த்தோம்னா அந்த மாதிரி பீரியட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியில கொஞ்சம் குஷன் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து மெச்சூர் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்ல எக்ஸ்போஷர் வந்து நிறைய இருக்கும். ஸோ மார்க்கெட் டவுன் டர்ன்ல பிரைஸ் மூவ்மெண்ட் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஆஃபரா வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹை க்ரோத் ஒரு மொமெண்டம் ட்ரிவன் ஸ்டாக்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இது கூட சேர்ந்து நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் வேல்யூ கம்பெனிஸ் வந்து ரெகுலராக டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஃபண்டினுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ்ல. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், தட் செவரல் இயர்ஸ் ஆகும் மார்க்கெட்க்கு இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துடைய ட்ரூ வேல்யூவை ரெகக்னைஸ் பண்றதுக்கு. அண்ட் அக்ரெசிவ் புல் மார்க்கெட்ஸ் வந்து ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் தான் டிரைவ் பண்ணுது. வேல்யூ ஃபண்ட் சிக்னிஃபிகண்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ப்ராடர் கேட்டகரியில நம்ம பார்த்தோம்னா. சரி, நம்ம டாப் பெர்ஃபார்மிங் வேல்யூ ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் 10-year ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணிக்கோம்னா ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்டனோ ரேஷியோ பொறுத்து தான் எவாலுவேஷனும் பண்ணியிருக்கோம். டாப் 3 வேல்யூ ஃபண்ட்ஸில் ஜேஎம் வேல்யூ ஃபண்டினுடைய சார்டே ரேஷியோ அப்புறம் ஷார்பே ரேஷியோ வந்து லோவராக இருக்குது கேட்டகரி ஆவரேஜ் விட. அதாவது இது வந்து லோவர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு கம்பேர்ட் டு கேட்டகரியோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். பட் அதே சமயத்தில் ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்ட் அண்ட் நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கேட்டகரி ஆவரேஜை விட ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் எல்லா 3 வேல்யூ ஃபண்ட்ஸுக்கும் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து ஹையராக இருக்குது கேட்டகரி ஆவரேஜை விட. அதாவது ஒரு பேர் மார்க்கெட் இல்லை மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போது பெட்டராக வந்து ஒரு குஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து மோர் தென் ஒன் அசட் கிளாஸ்ல முதலீடு செய்கிறாங்களோ அவங்க தாங்க. மோஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எக்விட்டியில் கொஞ்சம் டெட்டில் கொஞ்சம் அப்படிங்கிறது தான். ஒரு பேர் மார்க்கெட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம 2 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பார்ப்போம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் BAF, மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்.
MAAF பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இதை வந்து டைனமிக் ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக்காக அவங்களுடைய அலோகேஷனை எக்விட்டி அண்ட் டெட்டில் வந்து மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து அவங்க முதலீடு செய்வாங்க. இந்த ஃபண்ட்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லை அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்லாம் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு இன்டர்னல் மாடல் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் பெராமீட்டர்ஸான ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட் எல்லாத்தையுமே சேர்த்து. சிம்பிள் அப்ஜெக்டிவ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோடது வந்து பை லோ செல் ஹை அப்படிங்கிறது தான். அதனால தான் சில பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து கிராஜுவலாக அவங்களோட எக்விட்டி எக்ஸ்போஷரை ரேசிங் மார்க்கெட்டில் கம்மி பண்ணுவாங்க அண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் கரெக்ஷன் அந்த சமயத்தில். இந்த ஸ்ட்ராட்டஜியோட எய்ம் என்னன்னா மார்க்கெட் க்ரோத்தில் பெனிஃபிட் எடுக்கணும், டவுன் சைட் ரிஸ்க்கு சில எக்ஸ்டென்ட்டுக்கு மேனேஜ் பண்ணுங்கிறது தான். பட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேர் மார்க்கெட்டில் லாஸஸ் எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மித்லேருந்து வெளியே வரணும். ஆனால் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக டவுன் சைட் இம்பாக்டை இதனால் ரெடியூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மார்க்கெட் பேனிக் ஆகி வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவ் லெவலுக்கு வந்துருச்சுன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை ரிலேட்டிவாக லோவர் ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ பொசிஷன் வந்து ஈவென்ச்சுவல் மார்க்கெட் ரெக்கவரியில் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். சரி, இப்போ டாப் பர்ஃபார்மிங் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய 10 வருட வருவாய் அண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் செயல்திறனை பொறுத்து நம்ம பார்த்தோம். நம்ம எப்பவும் போல ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்ட்டனோ ரேஷியோ யூஸ் பண்ணி எவால்வேட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல எல்லா 3 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸும் ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்ட்டனோ ரேஷியோ கேட்டகரி ஆவரேஜை விட பெட்டராக காட்டியிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவங்க வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணிக்காங்கிறத தான் காட்டுது. பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா இந்த 3 ஃபண்ட்ஸுக்குமே வந்து டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கேட்டகரி ஆவரேஜை விட ஹையராக இருக்குது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் செயல்திறன் பொறுத்து மார்க்கெட் டிக்ளைனில் இந்த ஃபண்ட் வந்து ஜாஸ்தியாக பார்ட்டிசிபேட் பண்ணுது மார்க்கெட் டவுன் டர்ன்ஸில் இந்த கேட்டகரியில் அப்படிங்கிறது தான் காட்டுது. அடுத்தது மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ். செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ். மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடைய ஒரு கேட்டகரி. அவங்க அட்லீஸ்ட் 3 டிஃபரன்ஸ் ஆசெட் கிளாஸஸில் முதலீடு செய்வாங்க. டிப்பிக்கலாக எக்விட்டி, டெட், அப்புறம் கமாடிட்டிஸான கோல்ட் ஆர் சில்வர். இன் அடிஷன் சில மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து ஒரு போர்ஷன் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்டர்நேஷனல் ஃபாரின் பங்குகளையும் முதலீடு செய்வாங்க. செபி ரெகுலேஷன் படி இந்த ஃபண்ட்ஸ் வந்து மினிமம் அலோகேஷன் 10% 3 டிஃப்ரெண்ட் ஆசெட் கிளாஸஸில் கண்டிப்பாக வச்சிருக்கணுங்கிறது அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். டைனமிக்காக அவங்களோட வெயிட்டேஜை அவங்க மாற்றிக்கலாம் வேற ஆசெட் கிளாஸஸ்க்கு மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. அதனால அவங்களால ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோ என்டையராக ஒரே ஒரு சிங்கிள் ஆசெட் கிளாஸ் ஆஃப் மார்க்கெட்டில் டிபெண்ட்டாக இருக்காது. அண்ட் ஒரு ஆசெட் கிளாஸ் அதாவது எக்விட்டிஸ் வந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் கோ த்ரூ பண்ணுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இல்லை பாசிட்டிவ் செயல்திறன் வேற கிளாஸஸ்னால டெட் இல்லை கோல்டு கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு குஷன் வந்து இருக்கும் அந்த இம்பாக்டை வந்து ஓவர் கம் பண்ண. அதே சமயத்தில் வேற டிஃப்ரெண்ட் ஆசெட் கிளாஸஸ்க்கு வேற லெவல் ஆஃப் கோரிலேஷன் இருக்கும் ஒன் அதர் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுக்கு ஜென்ரலாக லோ கோரிலேஷன் இருக்கும் எக்விட்டிஸ் கூட. அதனால தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் அது ப்ளே பண்ணும். சிமிலராக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோ வாலட்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் டேபிளில் பார்க்குற மாதிரி நிஃப்டி 50 நெகட்டிவ் கோரிலேஷன் கோல்டு கூட பார்த்தோம். அப்புறம் கோரிலேஷன் வித் சில்வர் அண்ட் டெட் வந்து ரிலேட்டிவாக கம்மியாக இருக்கு. அதனால தான் மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் வந்து ஹையர் அலோகேஷன் டெட் அண்ட் கமாடிட்டிஸில் இருக்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது. சிமிலராக நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 500க்கும் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இண்டிசஸான S&P 500 நாஸ்டாக் 100 கூட கோரிலேஷன் கம்மியாக தான் இருக்குது. இதனால ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா பண்ணும். மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம டாப் பர்ஃபார்மிங் மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் கடந்த 10 வருட வருவாய் பொறுத்தும் ரிஸ்க் அட்ஜஸ்டட் செயல்திறன் பொறுத்தும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்ட்டனோ ரேஷியோ வச்சு தான் எவால்வேட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல மல்டி ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் ஆல் 3 வந்து ஷார்பே ரேஷியோ அண்ட் சார்ட்டனோ ரேஷியோ வந்து ஹையராக இருக்க கேட்டகரி ஆவரேஜை விட, அதாவது பெட்டரா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அர்த்தம். இந்த காணொலியில நம்ம சில மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் எதெல்லாம் வந்து ரிலேட்டிவா கம்மி வல்னரபிலிட்டி இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல அப்படிங்கறத பார்த்திருக்கோம். பட் இம்பார்ட்டண்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பார்த்ததுனால கம்ப்ளீட்டா மார்க்கெட் லாசஸ்ல இந்த ஃபண்ட் எல்லாம் இம்யூன் அப்படிங்கறத நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அப்புறம் நீங்க வந்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP மூலமா முதலீடு செய்றீங்கன்னா நீங்க வந்து பேர் மார்க்கெட்ல வந்து உங்க SIP-யை பாஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்கும். மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆகும் போதும்
மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி வந்து லோவர் லெவல்ஸில் இருக்கும். அதே மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் ஃபேஸில் நம்ம வந்து எஸ்ஐபிஸ் மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம ரெகுலர் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எஸ்டிபி, அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாகவும் நமக்கு லம்சம் அமௌண்ட் இருந்தது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிடுங்க. அப்புறம் கிராஜுவலாக அது வந்து ப்ரிஃபர்ட் எக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து என்ன அலோகேஷன் நம்ம கொடுக்கும்னா மார்க்கெட் கரெக்ஷன்ஸோட பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம நல்ல அக்யூமுலேஷன் பண்ணலாம் நிறைய யூனிட்ஸை ஓவர் த டைம். கிரிக்கெட் டேர்ம்ஸில் சொல்லணும்னா எஸ்ஐபி வந்து 1 and 2 வந்து அடிக்கிற மாதிரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 and 6 அடிக்கிற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் கார்பஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா ரெண்டோட காம்பினேஷனும் வேணும்ல, அதுதாங்க. லாங் டேர்மில் இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் நமக்கு வெல்த் கிரியேட் பண்ண ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.